ஃபர்ஸ்ட் டைம். அதுலயே அவர் ஒரு இண்டிகேட் பண்ணியிருப்பாரு. முன்னை விட வலுவாக, முன்னை விட வேகமாக நாம வந்து களமாடுவோம்னு சொல்லி அவர் அப்பவே இண்டிகேட் பண்ணாரு அந்த 4வது நாளே. பட் ஒரு ஓகே. கேப் வந்துருச்சு. ஒரு 40 நாட்கள் வந்து அவங்க வந்து வெளிய பொது வெளியில அவங்க கட்சி சார்ந்த நிர்வாகிகளோ, மற்றவர்களோ அது களமாடாததால என்னன்னா இந்த ஃபால்ஸ் நெரேட்டிவ் டிஎம்கே அதன் கூட்டணி கட்சிகள், விஜயுடைய எதிரிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த இணையத்துல பொதுவெளியில கிளப்பின அந்த விஷம பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் வந்து கொஞ்சம் நின்னுச்சு. ஆனா ஓகே. இவங்க அமைதியா இருந்ததன் மூலமாக இன்னைக்கு மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு விஜய் வந்து ஒரு நேர்மையான மனிதர், பண்பட்டவர். அவர் வந்து இரங்கல் கரூருக்கு போய் தெரிவிக்கலன்னாங்க. ஆமா, கண்டிப்பா எல்லாருமே அதை விமர்சிச்சுட்டு இருந்தோம். அதான் கரூருக்கு போய் இரங்கல் தெரிவிக்கலையேன்றது பிரச்சனையா? இல்ல அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு உருப்படியான நிவாரணத்தை கொடுத்து அவங்களை நேரில் சந்தித்து அவர் வந்து இரங்கல் தெரிவிக்கலன்றது பிரச்சனையா? மகாபலிபுரமா, கரூரா இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க.